இந்த பெண்கள் அரச மரத்தை சுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா நம்ம நிறைய கருத்துக்கள் பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வாஸ்து முறைப்படி எப்படி நம்ம வீடுகள் இருக்கப்படலாம், அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு நியூமராலஜி முறைப்படி ஒரு வண்டிக்கு எப்படி பெயர் வைக்கப்படலாம், ஒரு காருக்கு எப்படி பெயர் வைக்கப்படலாம் நிறைய பேசிருக்கோம். அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்றைய காலகட்டத்தில் எல்லாரும் என்னன்னா ஒரு கோவிலுக்கு போறோம், மரம் இருந்தா மரத்தை சுத்துறோம், ஒரு மரத்துக்கு ஒரு மஞ்சள் வைக்கிறோம், குங்குமம் வைக்கிறோம், சம்திங் லைக் தட். ஆனால் இந்த ஒரு அரச மரத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு விசேஷமான குணங்கள் இருக்கு. இந்த பெண்கள் அரச மரத்தை சுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கண்டிப்பாக சுத்தலாம். ஆனால் சுத்தும் பொழுது குறைந்தது 7 சுற்று சுற்றப்பட வேண்டும். ஆனால் அரச மரத்தை தொடாமல் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு இருக்கு. காரணம் என்னவென்றால், சனிக்கிழமை மட்டும்தான் திருமகள் அதில் வாசம் செய்கிறாள். அப்போ சனிக்கிழமை திருமகள் வாசம் செய்யும் பொழுது அந்த நாளில் அரச மரத்தை தொட்டு நம்ம கும்பிடுவது சாலச் சிறந்தது. ஆனால் மற்ற நாட்களில் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருமகளோட அக்கா இருக்காங்க, யாரு, மூதேவி, அவர்கள் என்னன்னு கேட்டா ஆட்டோமேட்டிக்கா அவர்கள் அதை வாசம் செய்யும் பொழுது அதை தொட்டு கும்பிடும் பொழுது மற்ற நாட்களில் சனிக்கிழமையை தவிர திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு அந்த நாட்களில் தொட்டு கும்பிடப்பட்டால் கண்டிப்பாக மூதேவி வாசம் செய்வதால் நமக்கு அந்த மூதேவி பீடை ஏற்படும் அப்படிங்கிறது ஒரு சில சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரச மரத்தில் மும்மூர்த்திகள் வாசம் செய்வதாக என்னன்னு கேட்டா ஒரு ஐதீகம் இருக்கின்றது. இதனுடைய வேர்பாகத்தில் எனக்கு என்ன பிரம்மர் இருக்கார், அதே மாதிரி மத்தியில பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுவும், இந்த இலைகள் கிளைகள் அந்த மாதிரி இடத்துல சிவன் வசிப்பதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கிறது. ஆகவே இப்படி சில கருத்துக்கள் எனக்கு என்ன இந்த அரச மரத்தை பற்றி இருப்பதால் இந்த அரச மரமானது நமக்கு ரொம்ப ஒரு பெரிய விசேஷமானது அப்படிங்கிறது ஒரு கணக்கு இருக்கு.